தமிழ்ல ஆக்டர் அருள்நிதி, விடிவி கணேஷ், தன்யா இவங்களோட நடிப்புல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ராம்போ அப்படின்ற படத்தை இப்போ சன் நெக்ஸ்டில உங்களுக்கு பிரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 hour 49 minutes கிட்ட வருது. அதாவது நம்ம படத்தோட ஹீரோவான அருள்நிதி ஸ்ட்ரீட்ல ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான கிக் பாக்ஸரா இருக்காரு. பட் இருந்தாலுமே இவருடைய அம்மா ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு அனாதை ஆசிரமத்தை ஒரு சில பண தேவை காரணம் மூலியமா இவரால் சரியாவே நடத்த முடியல. இன்னொரு பக்கம் நம்ம தன்யாவை ஒரு சில பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாமே 10 கோடி ரூபாய் பணத்துக்காக தேடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோவுக்கு தேவையான அந்த 2 கோடி ரூபாய் பணத்துக்காக ரவுடிங் கிட்ட இருந்து தன்யாவை கடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, எதுக்காக அந்த ரவுடிங் எல்லாமே தன்யாவை தேடிக்கிட்டு இருக்காங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தோடைய போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல கிக் பாக்ஸிங் படம் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் கிரியேட் ஆச்சு. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் படத்துல ஒரே ஒரு சாங் மட்டும் நல்லா ஃபீல் குட்டா இருந்துச்சு. தென் ஆக்டிங்குமே படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஓகேயான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துல வர வில்லனுடைய பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தென் ஹீரோவுடைய பேக் ஸ்டோரியுமே கொஞ்சம் சிம்பிளா தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு புதுசாலாம் இருக்காது. ஒரு ரொட்டீன் ஸ்டோரி தான். படத்துல ஒரு ட்விஸ்ட்டுமே ஓரளவுக்கு ஓகேவா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைனலா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ சன் நெக்ஸ்டில இந்த படம் வந்துட்டு அவைலபிளா இருக்கு.